வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட திருத்தப் பணிகளுக்கு இன்று கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கியது. இந்த பணிகளில் போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள் மற்றும் குடிபெயர்ந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755 அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் திருத்தம் செய்ய விரும்புபவர்களுக்காக கடந்த 4 வாரங்களாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று ஒரே நாள் மட்டும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. பெயர் சேர்க்க படிவம் 6, பெயர் நீக்க படிவம் 7 மற்றும் முகவரி மாற்றத்திற்கு படிவம் 8 ஆகியவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இதுவரை 12,80,000க்கும் மேற்பட்டோர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்த பின் பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.